தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏர்போர்ட்டில் கடைசி நிமிட மீட்டிங். மோடியிடம் ஓபிஎஸ் கொடுத்த ரகசிய ஃபைல். எனக்கு நம்பிக்கையே போச்சுன. முதல்வரிடம் கதறி அழுத செந்தில் பாலாஜி. பொங்கலுக்கு பிறகு காத்திருக்கும் சம்பவம். ராங் கால் சீக்ரெட் அப்டேட்ஸ். தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் இருக்கும் என தகவல்கள் கசிய தொடங்கியுள்ளது. வழக்கில் சிக்கியிருக்கும் சில அமைச்சர்களின் நிலையை உத்தேசித்தும் இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறாராம். மேலும் சீனியர் மந்திரிகள் சிலரின் இலாக்காவையும் அவர் மாற்றியமைக்கவிருக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். அதேபோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளை வைத்திருக்கும் அமைச்சர்களிடமிருந்து அவற்றை திறந்து கொடுக்கவும் அவர் திட்டமிட்டிருக்கிறாராம். இது எல்லாவற்றையும் விட முக்கியமான தகவல் என்னவென்றால், துணை முதல்வர் பொறுப்பும் உதயநிதிக்கு வழங்கப்படலாம் என்றும் காதை கடிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், முதல்வர் ஸ்டாலின் ஒரு மாத காலம் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடு செல்கிறார். அதனால் தான் இந்த ஏற்பாடெல்லாம் என்கிறது கோட்டை தரப்பு. திருச்சி வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் படாத பாடுபட்டார் எனும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட பன்னாட்டு முனையத்தை திறந்து வைப்பது, பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பது உட்பட சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகத்தான் பிரதமர் மோடி திருச்சிக்கு வந்திருந்தார். அவரை எப்படியாவது 5 நிமிடமாவது தனியாக சந்திச்சிடணும்னு ஆசைப்பட்ட ஓபிஎஸ் அதற்காக எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தார். அவருக்கு அனுமதி தரப்படவில்லை. கடைசியாக மோடியை வரவேற்கவும் வழியனுப்பவும் வரிசையில் நிற்கும் விவிஐபிகளில் ஒருவராக ஒட்டி கொண்டார் ஓபிஎஸ். மோடி தன் அருகே வந்ததும் ரோஜா மாலையை கொடுத்த அவர், தனிப்பட்ட முறையில் உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்று ஒரு கடிதத்தையும் அதோடு சேர்த்து ஒரு ஃபைலையும் மோடியிடம் கொடுத்தார். என்னிடம் பேசணும்னா முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கி டெல்லியில் வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாராம் மோடி. ஓபிஎஸ் மோடியிடம் கொடுத்த ஃபைலில் அப்படி என்ன இருந்தது எனும் கேள்வியை ஓபிஎஸ்ஸிடமே பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப, ஒண்ணுமில்ல, பிரதமருக்கு வாழ்த்துச் செய்திகளைத்தான் கொடுத்தேன் என்று மழுப்பலாக சொன்னார். அதே சமயம் அவர் தரப்பில் தீவிரமாக விசாரித்த போது தனது அரசியல் எதிரியான எடப்பாடி பற்றிய ஊழல்கள் குறித்தும் பினாமி பெயரில் அவர் வாங்கி குவித்திருக்கும் சொத்துகள் குறித்தும் சுருக்கமான தகவல்களை கொடுத்து அவர் மீது ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கிறாராம். மேலும் நேரில் சந்திக்கும் போது தான் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை தந்து விளக்குவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாராம். எனவே பொங்கல் முடிந்ததும் டெல்லியிலிருந்து அவருக்கு அழைப்பு வரும் என்றும் அப்போது டெல்லி செல்லும் அவர் பாஜகவுடனான தங்கள் கூட்டணியை உறுதி செய்வதோடு எடப்பாடி தரப்புக்கு சரியான ஆப்பு வைப்பார் என்றும் அவர் தரப்பினர் பில்டப் கொடுக்கிறார்கள். இன்னொரு புறம் காவல்துறை அதிகாரி சைலேஷ்குமார் யாதவுக்கு ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டது குறித்த புகைச்சலும் இன்னும் அடங்காமல் இருந்து வருகிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்த அறிக்கையின் மீது அரசு விறுவிறுப்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே அறிக்கையில் அந்த சம்பவம் நடந்தபோது அந்த குழுவில் இருந்த சைலேஷ்குமார் யாதவ் சம்பவ ஸ்பாட்டில் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். எனினும் பெரும் சர்ச்சைக்குரிய விவகாரத்தில் அடிபட்ட சைலேஷ்குமார் யாதவிற்கு அண்மையில் பதவி உயர்வு கொடுக்கப்பட அந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த பதவி உயர்வுக்கு பின்னர் விசாரணை அறிக்கையை காரணம் காட்டி சம்பவ ஸ்பாட்டுக்கு போகாததால் சைலேஷ்குமார் யாதவ் தன் பணியில் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை என்ற ரீதியில் அவருக்கு தற்போது சார்ஜ் கொடுத்திருக்கிறதாம் காவல்துறை. இந்த குற்றச்சாட்டை முன்னதாகவே கொடுத்திருந்தால் அவருக்கு பதவி உயர்வே கொடுத்திருக்க முடியாது. எனவே சைலேஷ்குமாருக்கு சாதகமாக நடத்தப்பட்டிருக்கும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் சர்ச்சைக்குரிய காவல் அதிகாரியாக இருந்த ஜாஃபர் சேட் பெரும் பங்கு வகித்திருக்கிறார் என்கிற டாக் காவல்துறையிலேயே அடிபடுகிறது. மறுபுறம் ஜாமீனுக்கு கீழமை நீதிமன்றத்தையே அணுகலாம் என்று கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொல்லியிருந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்த நீதிபதி அல்லியோ 8ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். இந்த முறை ஜாமீனை எப்படியும் வாங்கிவிடலாம் என்று அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் நம்பிக்கையூட்டியிருக்கிறார்களாம். இதற்கிடையே செந்தில் பாலாஜியிடம் முதல்வர் பேசியிருக்கிறார். அப்போது அக்கறையோடு அவரிடம் நலம் விசாரித்ததோடு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்தையும் சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். எனக்கு ஜாமீன் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போய்விட்டது என்று செந்தில் பாலாஜி கதறி அழ அவரை ஸ்டாலின் தேற்றி உள்ளார். அதே போல
அமைச்சர்கள் யாருமே தன்னை கண்டுகொள்ளவில்லை என்றும் முதல்வரிடம் வருந்தினாராம் செந்தில் பாலாஜி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.